ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல என்ன செய்ய போறேங்கிறத தெளிவா சொல்றேன். சமையல் தான் பண்ண போறோம், அதுவும் சிக்கன்ல ஒரு டிஃப்ரெண்டா நான் என்ன செய்வேங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோவில் வந்துருங்க. அந்த சிக்கனை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னா கடாய் சிக்கன் பண்ண போறோம். இதோ கிச்சனுக்கே வந்தாச்சு. ஓகே, எப்படி செய்ய போறேங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்லித்தரேன், நீங்களும் கத்துக்குங்க. ஈஸியா செய்யலாம், ஐட்டம்லாம் சூப்பரா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க. நான் இப்ப செய்யறத உங்கள்கிட்ட காட்டுறேன், நான் நல்லா சாப்பிட போறதையும் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். எங்க கிச்சனை பாத்தீங்களா? என்னென்ன ஐட்டம்ங்கிறத நான் இப்ப சொல்லிடுறேன். சிக்கன் வந்து இந்த போல்னஸா இருக்கணும், நல்லா குட்டி குட்டியா அரிஞ்சிக்க வேண்டியது. அந்த பாருங்க, குட்டியா எவ்வளவு குட்டியா இருக்குது. இன்னும் நல்லா இன்னும் குட்டியா அரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் பெருசா அரிஞ்சிருக்காங்க, இன்னும் குட்டியா கூட அரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம வேக வைக்க போறது இல்ல, நம்ம டைரக்டா செய்யறோம்ல, அதனால நம்ம குட்டியா ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நல்லா இன்னும் இதை கூட இன்னும் 2 பீஸ் போட்டுக்கலாம்னு அரிஞ்சுக்கிறேன். நீங்க பாத்துங்க. ஓகே ஸ்டார்ஸ், நல்லா குட்டியா இன்னும் இந்த குட்டியா அறியணும். அப்பதான் குழந்தைங்கள்லாம் சாப்பிடறதுக்கு நல்லா ஆசையா இருக்கும் அவங்களுக்குலாம். அந்த எண்ணெய் குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரால் மாதிரி குட்டியா இருக்குன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன். அதனால நீங்க வந்து குட்டியா அரிஞ்சுங்க. சிக்கனு இந்த மாதிரி பச்சை மிளகா வந்து இது மாதிரி குட்டியா சாட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பச்சை மிளகாவை 2ஆ பொளந்து அதை வந்து குட்டியா நல்லா சாட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா தான் இதுக்கு காரம், வேற எதுவுமே நம்ம அந்த கடாய் சிக்கனுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பச்சை மிளகா தான், எந்த மிளகாத்தூள்லாம் கிடையாது. அதனால பச்சை மிளகா நல்லா குட்டியா சாட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை உங்களுக்கு வேணுங்கிற கருவேப்பிலை எடுத்துங்க. கொத்தமல்லி கூட கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, ஆனால் கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம எக்ஸ்ட்ரா போடுறதுதான். வேணும்னா போடுங்க, வேணான்னா விட்டுருங்க. ஓகே, மிளகுத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு ஆயில். ஆனா ஆயில் வந்து ஊத்தவே வேண்டியது இல்லை, தேவையே இல்லை. வேணும்னா கொஞ்சமா ஊத்திக்கிங்க, 1 ஸ்பூன் தான். ஆயிலே கிடையாது இதுக்கு, ஆயிலே இல்லாம செய்ய போறோம். அது மாதிரி தண்ணியே இல்லாம செய்ய போறோம். அதான் என்ன டிஷ் பாத்தீங்களா? தண்ணியும் ஊத்தக்கூடாது, எண்ணெயும் ஊத்தக்கூடாது. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எண்ணெய் வச்சிருக்கேன். சரி, நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகும். நல்லா ஸ்பீடா தான் வச்சிருக்கேன். நம்ம எல்லாம் செய்யும் போது சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுதான் இதை செய்யணும். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், பட் வந்து நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நீங்க மட்டும் ஒரு அடுப்புல செஞ்சுட்டீங்கன்னா இன்னொரு அடுப்புல நம்ம கடன்னு அடுத்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். இது வந்து சைடிஷ் தானே, குழந்தைங்களுக்கும் நமக்கும். சும்மா இந்த சைடிஷ் எப்போதுமே 65 தானே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். எண்ணெயே இல்லாம செய்யறதுனால பெரியவங்க கூட சாப்பிடலாம். எண்ணெய் நம்ம அதிகமா நெய், எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்றதுனால இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, பெரியவங்கலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அதனால இந்த ஐட்டம் வந்து எல்லாருமே சாப்பிடணும், பல்லு உள்ளவங்க சாப்பிடலாம். சிக்கனை இன்னும் கொஞ்சம் குட்டியா கட் பண்ணி இதோ எடுத்து வச்சிருக்கேன். குட்டியா அடிஞ்சிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் பெருசா இருக்குன்னா அதை திரும்பி கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணிட்டு கீழே ஆனியன் வந்து நல்லா அதுவும் கட் பண்ணிட்டேன் பாருங்க. கட் பண்ணி கொஞ்சமா தோசைக்கல்ல கொஞ்சமா பாருங்க, ரவியோண்டு தோசை ஊத்துவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சமா அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு லைட்டா
அதுக்கப்புறம் நான் எடுக்கவே மாட்டேன், நீங்க வேணா பாருங்க. பட்டாச்சி கால் கிலோ கறி இருந்ததுன்னா 1/4 கிலோ வெங்காயம் போடணும். பச்சை மிளகா ஒரு 100 கிராம் போடணும். கருவேப்பிலை கொத்தமல்லினா தேவையான. ஆனியன் போட்டாச்சு. ஆனியன் வந்து நல்லா தோசைக்கல்ல சுற்றி பரப்பி விட்டுக்கணும். நல்லா தோசை மாரியே வெங்காயத்தை நல்லா பரப்பி விட்டுக்கணும். சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை எடுத்து அது மேலே அப்படியே போட வேண்டியதான். வெங்காயத்துக்கு மேலே தான் போடுவோம். வெங்காயத்துக்கு மேலே போடுவோம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி இருக்குல்ல, லைட்டா இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு, ரொம்ப போட வேணாம், கொஞ்சோண்டு போட்டா போதும். வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. ஆக்சுவலா வந்து தண்ணி ஊத்தாம செய்யறதுனால இஞ்சி பூண்டு வந்து நிறைய போடணும். 1 ஸ்பூன் போட்டா போதும், அதுக்கு மேல போடணும். மஞ்சள் தூளும் 1 சிட்டிகை தான் போட்டுக்கணும். அதே மாதிரி மிளகுத்தூள் எல்லாமே 1 சிட்டிகை, ரவியுண்டு. ஏன்னா நம்ம வந்து இந்த பச்சை மிளகாவில தான் உங்களுக்கு அது காரம் கொடுக்கும். வேற எதுவுமே தனித்தூளோ இல்லை கலந்த தூளோ வேற எவ்வளவு மசாலா இருக்காது, எதுவுமே கிடையாது. சிம்பிளா தான் இருக்கும். இந்த பச்சை மிளகால தான் உங்களுக்கு காரம். தண்ணியே ஊத்தாம வெங்காயம் வந்து உங்களுக்கு தண்ணி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வெங்காயத்திலேயே அது வேக வைக்கிறதுனால டிஃப்ரெண்டா இருக்கும் டேஸ்ட். மிளகுத்தூள் வந்து இந்த ஒரு ஸ்மெல் வரும்ல, அதுக்காக தான் லைட்டா போட சொல்றேன். ரொம்ப போட வேணாம், லைட்டா மஞ்சள் தூள் போட்ட மாதிரி லைட்டா. அது வந்து கலரே வந்து உங்களுக்கு பிளாக்கா தான் இருக்கும். அதனால ஏற்கனவே பிளாக்கா இருக்கும் போது மிளகுத்தூள் நிறைய போட்டு இன்னும் ரொம்ப பிளாக் ஆயிடும். அதனால லைட்டா அந்த ஸ்மெல், இந்த வாடை வரும்ல சிக்கன்ல இருந்து, அந்த வாடை போகணுங்கிறதுக்காக லைட்டா போட்டுருங்க. நீங்க ரொம்ப போட்டுறாதீங்க, அப்புறம் ஒவ்வொரு கருப்பாயிடும். ஏன்னா இவ்வளவு கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்த கலர்ல இருக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்வாங்க. கலரு ரொம்ப கருப்பா, ஏற்கனவே இது கருப்பா தான் ஆகும். நம்ம இன்னும் மிளகுத்தூள் போட்டீங்கன்னா இன்னும் கருப்பாயிடும்ல, அதனால சொல்றோம். இதுக்கு மேல வந்து பச்சை மிளகா போடுவோம். பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுவோம். எல்லாமே போட்டாச்சு. கொஞ்சம் ஸ்பீட்ல வைங்க, ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்பீட்ல வச்சுட்டு இத வந்து மூடிதான் வைக்கணும். மூடி வைக்கிறதுனால சிம்ல வைக்கணும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மட்டும் கொஞ்சம் ஸ்பீட்ல வைக்கணும் அப்படிங்கறதுனால வச்சிருக்கேன். ஸ்பீட்ல வச்சிருக்கேன், ஒரு ஸ்மெல் வரும். ஸ்மெல் வந்ததும் சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு அதை பரட்டிக்கிட்டே இருக்கும். இப்படி மூடி வச்சிடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா பரட்டி
நீங்கள் அப்படியே வைக்கணும். இப்போ மூடி வச்சு சிம்மில் வச்சாச்சு. சிம்மில் இல்லை, கொஞ்சம் ஹை ஸ்பீடில் இருக்குது. ஒரு 5 minutes ஸ்பீடில் இருக்கட்டும். உங்களுக்குலாம் என்னென்ன தெரியும், என்னென்ன தெரியுங்கிறத சொல்லுங்க. எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நான் செஞ்சிருக்கதையும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. நல்லா வந்துச்சா, நல்லா வரலையா, உங்க வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாங்களா, சாப்பிடலையா, எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இந்த கடாய் சிக்கன் ரொம்ப 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 பிடிக்கும். சிம்ல வச்சிருக்கேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஓபன் பண்ணி பார்ப்போம். ஓபன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஓகே, க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் படிப்படியாக எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். ஆனியனு, அப்புறம் சிக்கனு, அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே அப்படியே மேலே 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 வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து 5 minutes கழிச்சு அதை அப்படியே பரட்டி விடணும். பரட்டி பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் நம்ம பண்ணும் போதே நம்ம அந்த அடுப்பில் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஓகே சார், இந்த தோசைக்கல்ல எடுத்து வச்சுட்டு 2 கிட்ட பரட்டணும். ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து சிம்பிளே வச்சு செய்யுங்க. நல்லா பரட்டணும். இது இந்த அடுப்புல இருக்கும்போது நம்ம அடுத்த அந்த அடுப்புல வச்சு நம்ம எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இதுல வந்து பிரியாணி செஞ்சுட்டு இருக்கேன். அது தனியா ரெடி ஆயிட்டு இருக்கோம். நம்ம வந்து கடாய் சிக்கனை பார்ப்போம். கமரக்கூடாது, இருமல் வர மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்னா நம்ம வந்து சிம்மில் தான் செய்யணும். நல்லா ஸ்பீடு மட்டும் வச்சிடாதீங்க, அடி பிடிக்கக்கூடாது. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை பரட்டிக்கிட்டே இருங்க. நான் போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நல்லா மிங்கிள் ஆகணும். எல்லாத்தையும் 1 by 1 போட்டு கிண்டணும். கிண்டி நல்லா அந்த சால்ட்டெல்லாம் உங்களுக்கு அந்த க்ரீன் சில்லிலாம் எல்லாமே வந்து மிக்சட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த சால்ட் எல்லாம் வந்து எல்லாத்துலயும் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். லைட்டா மூடி வச்சுக்கோங்க. நல்லா இது நெய் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், பிரியாணிக்கு நல்லாயிருக்கும், இல்லை அடை மாதிரி செய்வோம்ல வரப்படை மாதிரி, அந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் இது சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து சேர்த்து எல்லாமே சேர்த்து தான் எடுத்து திங்கணும். தனித்தனியாக அந்த சிக்கனை மட்டும் எடுத்து சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் சேர்த்து தான் சாப்பிடணும். ஆனியனில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் தெரியுமா? அந்த சிக்கன்லேயும் ஒரு தண்ணி விடும், ஆனியன்லேயும் தண்ணி விடும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 2துலேயுமே தண்ணி வருங்கிறதுனால தான் அந்த சிக்கன் வந்து அது மேலே வச்சு நம்ம வந்து ஒரு பிளேட் போட்டு மூடிடுறோம். மூடிட்டோம்னா அதுலேயும் உங்களுக்கு வெந்துடும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைசியாக இருக்கும், நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களா. உங்களுக்கு வந்து நான் இப்போ சொல்லிட்டேன், செஞ்சுன்னு காட்டிட்டேன். நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். நெய் சாதத்துக்கு நான் சொன்ன மாதிரி பிரியாணிக்கெலாம் செஞ்சு பார்த்து சைடிஷ் தின்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ப்ளீஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஸ்டார்ஸ்,
குக்கிங் விலாக் கொஞ்சம் போடணுன்னு தோணுச்சு. சரி, இதை ஃபஸ்ட் டைம் போடுறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் எனக்கு தெரியும். அதுவும் அப்படியே கொஞ்சம் இந்த வீடியோ மூலயமா அதுவும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, அதனால தான் நான் போட்டுக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சமாக தான் கடாய் சிக்கன் ரெடி பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் கடாய் சிக்கனு அண்டு சிக்கன் பிரியாணி, அப்புறம் ரசம், நிறைய ஐட்டங்கள் செய்கிறதுனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சேன். அப்படியே கடாய் சிக்கனை உங்களுக்கு செஞ்சு காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் நான் ஃபஸ்ட் டைம் காட்டுறேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வேணால் நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். ஓகே, இப்படி உங்களுக்கு காரம் வேணும்னாலும் கொஞ்சம் லைட்டாக தனித்தூள் வேணால் போட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போட்டுக்கங்க. ஆனால் பச்சை மிளகாய் போடுறதுனால காரம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சோண்டு வேணால் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தனித்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நானே இதில் போடலை, ஏன்னா ஜோவி பாப்பா வந்து சாப்பிட மாட்டாங்க ரொம்ப காரமாக இருந்தால். ஏற்கனவே க்ரீன் சில்லி போட்டிருக்கேனே, அதனால் சாப்பிட மாட்டாங்களேன்ட்டு தான் நான் கொஞ்சம் அது போடலை. ஆனால் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக போட்டுங்க. இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போடுற மாரி அதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகே, கடாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிட்டு இதை பாருங்க, கலரை பாருங்க. அந்த அடுப்புல என்ன இருக்குன்னு பாக்குறீங்களா? அதுல சிக்கன் குழம்பு வச்சுட்டு இருக்கேன். இதை பாருங்க, இதுதான் கடாய் சிக்கன். கலரை பாருங்க, சன்னென்ன நல்லா கருப்பா இருக்கும், ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன்னு சொல்லலாம். டார்க் ப்ரௌனாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் கருப்பாக போயிடும். அதெல்லாம் போட வேண்டாம், நீங்கள் வெறும் பச்சை மிளகா தான் இதுக்கு ஹைலைட், வந்து பச்சை மிளகா தான். பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போடுங்க, போட்டு அவ்வளோதான். சிம்மிலே வச்சு கலரை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒன்று சாப்பிட்டு பார்ப்போமா? சுடுதான். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க, வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு பதிலாக நானே சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு பதிலாக நானே சாப்பிட்டுப்பா. குழம்புல உப்பு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துப்போம். பார்த்தீங்களா? பார்த்தீங்களா கலரை? பார்த்தீங்களா சிக்கன் குழம்பையும்? பார்த்தீங்களா? சரி, இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம். ஓகே ஸ்டார்ஸ், சமைக்கும் போது நம்ம கொஞ்சம் தின்னுட்டு தான் மிச்சத்தை வைக்கணும் வீட்டுக்கு. கரெக்டா?
இருக்கு ரைத்தா, ஆனியன் ரைத்தா. இப்படி இருக்கு எங்க ஸ்பெஷல், சண்டே ஸ்பெஷல். சிக்கன் பிரியாணி, கடாய் சிக்கனு, ஆனியன் ரைத்தா, அப்புறம் ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்பு, இத்தனை ஐட்டம் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா. எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம். நாங்கள் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டார், பாய்.